ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது நாகதோஷங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்தை நாம் முறையாக பயன்படுத்திட்டோன்னா ஓரளவுக்கு இந்த நாகதோஷங்கள்லேருந்து விடுபடலாம். ப்ளஸ் கூடுதலாக எதிர்காலத்தில் சேராமல் இருப்பதற்கும் நிச்சயமாக இது ஒரு பேருதவியாக இருக்கும். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதி அன்று பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை கூடிய வியதிபாதம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வியதிபாதத்தோட விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷன்னாவதின்ட்டு சொல்லக்கூடிய காலங்களில் அதிமுக்கியமான காலமாக இந்த வியதிபாதமும் அண்டு வைருதியும் இருக்கும். கிட்டத்தட்ட அமாவாசைக்கு ஈடான ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுத்துரும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த வியதிபாதத்துக்கு நம்ம பிதர்களுக்கு ஏதேனும் நம்மளால் அந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியே தீர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஒரு பெரிய விஷயந்தான் என்னென்னா, இந்த நாகதோஷத்துக்கு ரெமிடி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிதர்களை பிரீத்தி பண்ணாலே சர்வதோஷமும் நிவர்த்தி தான். அதில் இந்த பிதர்களுக்கு இப்படி ஒரு தர்ப்பணம் பண்ணுறச்சே இந்த நாகதோஷம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகும். ப்ளஸ் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா, காலையில் இந்த கோயில் சுயம்பு ஆலயங்கள், அதாவது சுயம்பா சுவாமி அம்பாள் யார் இருந்தாலும் சரி, பழமையான சிவாலயங்களாக இருக்கு பின் ரொம்ப ரொம்ப உத்தமம். அந்த கோயிலிருந்து வரக்கூடிய கோமுக தீர்த்தம், அந்த தீர்த்தம் அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 8 மணிக்குள்ளே பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன், ஒரு 7:30 8 மணிக்கு. அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சி அதை கொஞ்சமாக, எல்லாத்தையும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சமாக பிடிச்சி தர்ப்பணம் பண்ணுறது பிதர்களுக்கு அலாதியான ஒரு ஆனந்தத்தை தரும். அதனால் நமக்கு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்க்கலாம். அதில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த காலையில் ஒரு 7 7:30 மணிக்குள்ளேயே அந்த கோயில் கோமுகம் இருக்குது இல்லையா, அபிஷேக தீர்த்தம் வெளியே வரும் பாருங்க, அதை ஓரளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிடணும். நல்லா கோமுக பூஜைன்ட்டே இருக்குது, அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அபிஷேகம் நடக்கும் பொழுது அது வரக்கூடிய தண்ணியை கூட பிடிச்சிக்கலாம். இது ஏன் காலையில் 7 மணி 7:30க்கெலாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, இந்த மேஷ ராசி இருக்கு இல்லையா, மேஷத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் வேளையில், அது சித்திரை மாதம், அப்படி சுவாமி சூரிய பகவான் மேஷத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் தான் நாக சம்ரட்சக கோமுகி நாக தேவதா அப்படின்ட்டு ஒரு விசேஷமான நாக தேவதைகள் நாகலோகத்திலிருந்து சுயம்பு ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அதாவது இரவில் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க போக்குவரத்து நடக்கக்கூடிய இடம்தான். அவங்க எதன் வழியாக எப்படி போகிறாங்க பார்த்தாச்சுன்னா, அந்த கோமுகம் வழியாக போயிட்டு இருக்காங்களாம். இந்த நாக சம்ரட்சக நாகதேவதா இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்ப அலாதியான மகாசக்தி வாய்ந்த நாக தேவதைகளாம் இவங்க பொதுவாகவே இந்த மாதிரி சூரியன் மேஷத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் இவங்களோட போக்குவரத்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. சுயம்பு லிங்கங்களுக்கு அவங்க இரவில் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் கோயில் திறக்கும் பொழுது கிளம்பி போயிடுவாங்களாம். அது போகிற வர இடம்தான் அந்த கோயில் கோமுகம். சரி, அது ஏன் 7:30 மணி 7 மணி அப்படி யோசிச்சிங்கன்னா, பொதுவாகவே இந்த மேஷ மாதம், இந்த சித்திரை மாதன்றது மேஷ மாதம் தானே, அந்த மேஷ மாதத்தில் ஒரு காலையில் முதல்ல உங்களுக்கு லக்னம் என்னென்னா மேஷ லக்னமாக தான் இருக்கும். அந்த மேஷ லக்னம் அதுக்கு நீங்கள் பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 7:30க்குள்ளே சம்திங் இருக்கலாம். அந்த லக்னத்தில் நாம் ஏதேனும் நாக தோஷ நிவர்த்திக்காக ஏதாவது நம்ம பண்ணுறோன்னா, பொதுவாகவே மேஷ லக்னத்தில் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா அதோட பலன்கள் துரிதமாக இருக்கும், அதாவது சீக்கிரமாக கிடச்சிரும். ஸோ பாருங்கள், அதுக்காக தான் இந்த மாதிரி டைமிங்லாம் உங்களுக்கு சொல்லி பண்ண சொல்கிறது. வாய்ப்பு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது. இந்த கோமுகம் ஏன்பா மேஷம் மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 நாள் மேலே ஓடி போச்சு, இப்போ போய் இதை சொல்லி அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அதில் இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு.
இந்த வியதிபாதம் அப்படின்ற ஒரு நாளானது தேவலோகங்களில் தேவர்கள் வந்து இறைவனுக்கு பாத பூஜை பண்ணுறச்சே அந்த பாத பூஜையோட நீர்த்துளிகள் வந்து ஒரு சொட்டானது இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளில வருமா. அது சுவாமி மூலவர் மேலே பட்டு இல்லை, அது தனியாக அது பூமியை வந்து அடைவதற்கும் ஒரு வழிப்பாதை எதுன்னா அது கோமுகம் வழி. அப்போ அந்த கோமுகத்து வழியாக இந்த வாத யோகமும் கூடிய வேலையாக இருக்கிறதுனால நம்ம அந்த தெய்வங்களோட பாத ஸ்பரிசம்பட்ட நீர்த்துளிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒன்று உண்டு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ அதனால தான் வியதிபாதம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். வியதிபாதம் ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வியதிபாதத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். வியதிபாத யோகமும் நாகதோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்களில் ஒன்றாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால தான் வியதிபாத யோகத்தில் சொல்லக்கூடிய நாக காயத்ரிகள் எல்லாம் அதீதமான பலன்களை வர தருமா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம். அதாவது அதனால் இந்த சித்திரை மாதம் முழுவதுமாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் இந்த சனிக்கிழமை இந்த வியதிபாதம் யோகம் கூடிய அந்த காலத்தில், அதுவும் காலையில் அந்த முதல் லக்னத்தில் நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா பண்ணிவிட்டு ப்ளஸ் பிதர்களுக்குரிய தர்ப்பணத்தை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுறோன்னா நிச்சயமாக பலவிதமான தெரிஞ்சோ ஜாதகத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாக சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த காலத்தை முறையாக பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொரு பெரிய விஷயமும் ஒன்று உண்டு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பயம் பிரச்சனை, இந்த என்ன கார்டியா அரெஸ்ட்டு சொல்லி அப்புறம் இந்த ஏதோ ஆப்ரேஷன்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா பாவம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கும் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு பெரிய விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதாவது இந்த சனிக்கிழமையும் வியதிபாதமும் கூடிய வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையில் எள்ளுருண்டை இருக்குது பாருங்கள். அந்த எள்ளுருண்டையை வந்து மாலையாக கட்டணும். நிறைய பேர் யோசிங்களேன், எள்ளுருண்டை எப்படிப்பா கோக்க முடியும்ன்ட்டு. அதுதான் வந்து அட்டை 2 பக்கம் அந்த காலண்டர் அட்டை சம்திங் சின்ன சின்ன அட்டைகள் நடுவில் இந்த மாலையாக வந்து இந்த எள்ளுருண்டை ஒன்று ஒன்றா வச்சு முடிஞ்சளவு ஒரு 8 ஏதோ சின்னதாக சம்திங் உங்களால் முடிஞ்சது அப்படி ஒரு எள்ளுருண்டையை மாலையாக ஆக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சாத்தினீங்கன்னா இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பெருமளவில் குறையும். எதிர்காலத்தில் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு பெரிய அனுகிரகம் உண்டு. ஏன்னா அந்த வியதிபாதம் அந்த காலம் வந்து எதை குறிக்குது பார்த்தாச்சுன்னா நம்மளோட அந்த வியதிபாதன்றதே நம்மளோட இருதய சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அதுவும் சனிக்கிழமை ஸ்திரவாரத்தில் வர்றதுனால சனீஸ்வர பகவானுக்கு இப்படி ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோன்னா சுவாமியோட அருளால் இந்த மாதிரி இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லாமே விசேஷந்தான். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் முடியுமான்றது தெரியலையாப்பா. நீ போய் காலையில் கோமுகத்தை க்ளீன் பண்ண சொல்கிற, அப்புறம் இப்படி மாலை கட்ட சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வேறு ஏதாவது சொல்லியேன் அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கேட்டிங்கன்னா, ஆனால் இதெல்லாம் நிச்சயமாக பண்ணிங்கன்னா இதோட பலன்கள் நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. போதாததுக்கு இப்போது நம்ம ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வேலையில் வந்து நாம் இந்த மாதிரி நாகதோஷத்துக்கு நிவர்த்திக்காக ஏதாவது பண்ணுறோன்னா அதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. மிகப்பெரிய அனுகிரகம் ஆசிகள் உண்டு. பட் இருந்தாலும் கூடுதலாக ரொம்ப உண்மையாலுமே முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்களுக்காக மதியம் மேலே மாலையில் அந்த சமயத்தில் இந்த வராகங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது பக்கத்தில் வராகங்கள் இருந்தால் வராகங்களுக்கு உணவு, வராகங்கள் மீன்ஸ் பன்றிகள் தான், அதுங்களுக்கு ஏதேனும் ஒரு உணவு சுத்தமான அதை கேரட்டு சம்திங் கிழங்கு, ஆக மொத்தத்தில் கிழங்கு தான் கொடுக்க சொல்கிறார் வாத்தியார். அது கிழங்கு வகைகளை தான் கொடுக்கும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அந்த கிழங்குகளை கொடுக்க சொல்கிறாரு. ப்ளஸ் நம்மளும் வந்து கிழங்கு வகை சம்மந்தப்பட்ட உணவுகளை தானம் பண்ண சொல்கிறாரு. ஏழைகளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸோ, நிறைய மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை ஏதேனும் ஒரு உணவாக்கி தானம் பண்ண சொல்கிறாரு. இது பொதுவாக வியதிபாத காலத்தில் இந்த மாதிரி தானம் பண்ணுறதுனால பித்தர்களோட ஆசி எளிமையாக கிடைக்கும் அப்படின்றாரு வாத்தியார் இங்கே. சரி, அது ஒன்று. கூடுதலாக இங்கே வேறு இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று என்னன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அது ஏன் காலையிலேருந்தே கொடுக்கலாம், வியதிபாதம் தான் இருக்குன்னு கண்டிப்பாக செய்யலாம்.
இந்த மதியம் மேலே பார்த்துட்டிங்க பவபால கௌள கரணம் வந்துடும். அந்த கரணத்தோட அதிபதியே வராக சுவாமி. ஸோ அதனால தான் நம்ம அந்த வராகங்களுக்கு அந்த உணவு கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா இந்த கிழங்குகளை வந்து ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ தானம் பண்ணுறது. இதுவும் பித்தர்களோட ஆசையை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஏன்னா ஒவ்வொரு வியதிபாதத்துக்கு இப்படி ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அதனால் வந்து இந்த மாதிரி இது கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். இதை நீங்கள் பண்ணலாம். இதில் ஏன் இங்கே வராகங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வியதிபாதம் கூடிய பகுளம்னா என்னென்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமைக்கு பகுளம். அந்த பகுளமும் ஒரு வியதிபாதமும் கூடிய வேலையில் தான் வராக சுவாமி தன்னோட அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு மறுபடியும் அந்த வைகுண்டம் போனார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. வராக சுவாமியோட அவதாரம் பூர்த்தியான ஒரு காலங்கள்லேயும் இந்த வியதிபாதமும் பகுளம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமை உண்டு. ஸோ அதுவும் நாளைக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேலை ஒன்று பண்ணுறோம், ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு காலங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறது. ஏதோ ஈஸியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. இதெல்லாம் வாத்தியார் அவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம கொட்டி கொடுத்துருக்குறாரு. அந்த காலங்கள்லாம் எப்போ வரும், எப்படி வரும், அதை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அது குருவர்களால் எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திக்கணுன்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா எதிர்காலம் வந்து கிரகங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் கொஞ்சம் சிரமமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல காலங்கள், நல்ல பூஜைக்குரிய விஷயங்கள் காலங்கள்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம நைஸாக ஏதேனும் ஒரு வகையில் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நமக்கு எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது நமக்கு நிச்சயம் நம்ம செய்த தான தர்மம் தலையை காக்கும். ஓம்.